பேட் கமின்ஸ் வந்து விளையாட போறது இல்லை இந்த சாம்பியன்ஷிப் பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். ரோஹித் சர்மா வந்து லாஸ்ட் 16 இன்னிங்ஸ்ல வந்து அவர் வந்து 166 என்னமோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுல வந்து ஆவரேஜே அவருக்கு வந்து 10.37 தான். 3 overs 39 ரன்ஸ் கொடுத்திருப்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, 10th ஓவர் நீ போடுன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து நம்பி அவரை கொடுத்திருப்பாரு பால். அந்த 10th ஓவர் போட்டு 2 wickets மெய்டன் ஓவர் போட்டு, அதாவது இங்கிலாந்து டீம் ஆனாலே இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் தாங்க கண்டென்ட். சால்ட்டுமே ஒரு 40+ அடிச்சிருப்பாரு, ஜேக்கப் பத்தலுமே 50 அடிச்சிருப்பாரு, அதுவும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. SA20 இம்பார்ட்டன்ட் தான் ஒத்துக்கிறேன். சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதோட இம்பார்ட்டன்ட். லீக் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்த ஒரு டீம் அந்த 3 மேட்ச் தோத்ததுனால அவங்க வந்து 3rd பிளேஸ்க்கு டிராப் ஆறாங்க. ஹலோ கைஸ், வெல்கம் டு வீக்லிபீடியா பாருங்க, வீக்லி கிரிக்கெட் எபிசோட் தெரிஞ்சுட்டு போங்க. சோ இல்ல, லாஸ்ட் வீக் வந்து நடந்த கிரிக்கெட் எபிசோட் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோமா? சோ எடுத்தோடனே நம்ம போன எபிசோட் போட்ட உடனே நடந்த ஒரு சம்பவம் தான் வந்து 5th T20 இன்டர்நேஷனல். சோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வந்து ஒரு ஹிமாலய இலக்கு 247 அடிச்சு 248 வந்து ஒரு இலக்கா வந்து இங்கிலாந்து கொடுக்குறாங்க. சோ இதுல பாத்தீங்கன்னா மோஸ்ட் ப்ராமினென்டா வந்து அபிஷேக் சர்மா 37 balls 100 அடிக்கிறாரு. சோ இது வந்து ரோஹித் சர்மாக்கு அப்புறம் ஒரு ஃபாஸ்டஸ்ட் இந்தியன் டு ஸ்கோர் 100. ரோஹித் சர்மா வந்து 35 balls என்னமோ அடிச்சிருப்பாரு, இவர் வந்து 37 balls அடிச்சிருக்காரு. 100 அடிச்சது மட்டும் இல்லாம இந்த சீரீஸ்க்கு முன்னாடி வந்து 99th பொசிஷன்ல வந்து T20 இன்டர்நேஷனல் பேட்ஸ்மேனா இருந்திருக்காரு நம்ம அபிஷேக் சர்மா. அப்படியே ஜம்ப் அடிச்சு 1 இல்ல 2 இல்ல 97 பிளேஸ் ஜம்ப் அடிச்சு செகண்ட் பொசிஷனுக்கு வந்து உட்காந்துருக்காரு அபிஷேக் சர்மா. சோ இவர் மட்டும் இல்ல, வருண் சக்கரவர்த்தியுமே இந்த சீரீஸ்க்கு முன்னாடி வந்து 35th ரேங்க்ல இருந்திருக்காரு. இப்போ வந்து 3rd ரேங்க்ல வந்து உட்காந்துருக்காரு. சோ அந்த அளவுக்கு வந்து இந்தியாவோட டாமினன்ஸ் வந்து வேற மாதிரி இருக்கு. இந்தியன் T20 இன்டர்நேஷனல் டீம் வந்து ஒரு பிளேயருமே சரி, சஞ்சு சாம்சன் ஒரு மேட்ச் அடிக்கிறாரா, இவரு ஒரு மேட்ச் அடிக்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு T20 இன்டர்நேஷனல் வந்து வெரி குட் சைன்ஸ். நடுவில் திலக் வர்மா பேட்டிங் எல்லாம் பார்த்தோம், ஒரு மேட்சே வந்து முடிஞ்சு போற மேட்சை வந்து ஜெயிக்க வச்சாரு. அந்த மாதிரி ஹர்ஷ்தீப் சிங் வந்து ஒரு பக்கம் நல்லா போலிங் போறதா இருக்கட்டும், ஒரு சைடு வந்து வருண் சக்கரவர்த்தி ஸ்பின்னிங்ல வந்து பயங்கரமா கலக்கிறதா இருக்கட்டும். சோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னா இந்தியா வந்து 247 ரன்ஸ் அடிக்கிறாங்க, இந்த பக்கம் இங்கிலாந்து 248 ரன்ஸ் அடிச்சா ஜெயிக்கிற மாதிரி நிலைமை வருது. இங்கிலாந்து 248 ரன்ஸ் அடிக்கிறாங்க, ஆனா இந்த மேட்ச்ல இல்ல, அதுக்கு அடுத்த வந்த ஓடிஐல தான். சோ எஸ் வந்து அவங்க பரிதாபமா அவங்களால அடிக்க முடியாம 97 ரன்ஸ்ல வந்து ஆல் அவுட் ஆயிட்டு போயிடுறாங்க இங்கிலாந்து. சோ வந்து T20 இன்டர்நேஷனல்ஸ்ல நம்ம வந்து அந்த டோர்னமெண்ட் ஜெயிச்சிடறோம். சோ நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ஓடிஐல அதே மாதிரி நான் சொன்ன மாதிரி தான் 248 ரன்ஸ் ஓடிஐல அடிச்சாங்க. ஸ்டார்டிங்ல வந்து பென் டக்கெட்டோ சால்ட்டோ வந்து பயங்கரமா ஆடி 8 overs 72 ரன்ஸ் அடிச்சு நம்ம வந்து ஒரு என்னன்னா இவனுங்க எம்டி ஆகிட்டு இருக்கானுங்க, ஒருவேளை 350 போயிடும் போல, ஐயோ எப்படி இவனுங்களாம் நம்ம பேட்டிங் வச்சுட்டு என்ன நடக்குமோ. 8 overs முடிஞ்சதுக்கு அப்புறம் 9th ஓவர்ல வந்து ஒரு ரன் அவுட் நடக்குது. அன்பார்ச்சுனேட் ஃபார் இங்கிலாந்து, ஃபார்ச்சுனேட் ஃபார் இந்தியா. ஒரு ரன் அவுட் நடக்குது. நம்மளுக்கு வந்து லைட்டா ஒரு மொமெண்டம் வர டைம்ல ஹர்ஷித் ராணா வந்து அந்த பவர் பிளே டைம்ல வந்து 3 overs 39 ரன்ஸ் கொடுத்திருப்பாரு. இருந்தாலும் பரவாயில்ல, 10th ஓவர் நீ போடுன்னு சொல்லிட்டு ரோஹித் சர்மா வந்து நம்பி அவரை கொடுத்திருப்பாரு பால். அந்த 10th ஓவர் போட்டு 2 wickets மெய்டன் ஓவர் போட்டு சூப்பரா வந்து தன்னோட அந்த இது கம்பேக் வந்து கொடுத்திருப்பாரு ஹர்ஷித் ராணா. சோ இந்தியா வந்து ஒரு நல்ல நிலைமையில வந்து உட்காந்துருப்பாங்க. இல்ல நோட்டபிளா பாத்தீங்கன்னா வந்து ஹாரி ப்ரூக் வந்து முன்னாடி வந்து கொல்கட்டால சொல்லிட்டு இருந்தாரு, இந்த மாதிரி வந்து ஒரே மிஸ்டா இருக்கு, கண்ணு தெரியல அப்படின்ற மாதிரி பேட்டி எல்லாம் கொடுத்திருப்பாரு. ஹாரி ப்ரூக் முன்னாடி கீழே ஆடிட்டு இருந்தாரு, அவரை ப்ரொமோட் பண்ணி மேல ஆட வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா கேப்டன் ஜாஸ் பட்லர் வந்து ஒரு 50 அடிக்கிறாரு, கூட வந்து ஜேக்கப் பத்தல் வந்து ஒரு 50 அடிச்சு நல்ல ஒரு 2 பேர் நல்ல நிலைமைக்கு கொண்டு போறாங்க டீம் ஸ்டாண்ட் கொடுத்து. அதாவது இங்கிலாந்து டீம் ஆனாலே இந்த ஆர்சிபி ஃபேன்ஸ் தாங்க கண்டென்ட். 1 இல்ல 2 இல்ல 3 பிளேயர்ஸ், அதாவது சால்ட்டா இருக்கட்டும், லிவிங்ஸ்டனா இருக்கட்டும், ஜேக்கப் பத்தலா இருக்கட்டும், ஒரு 3 பிளேயர்ஸ் விளையாடிட்டு இருக்காங்க இங்கிலாந்துக்கு. அதுல 2 பேர் நல்லாவே பெர்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. சால்ட்டுமே ஒரு 40+ அடிச்சிருப்பாரு, ஜேக்கப் பத்தலுமே 50 அடிச்சிருப்பாரு, அதுவும் இந்தியன் கண்டிஷன்ஸ்ல. சோ இட்ஸ் குட் நியூஸ் ஃபார் ஆர்சிபி. ஸோ லிவிங்ஸ்டன் வந்து திரும்பவும் எப்போ ஃபார்முக்கு வருவான்னு தெரியல, நானும் அதுதான் வெயிட் பண்றேன். ஸோ நல்லா போச்சு. கீழே வந்து ஜோஃப்ரா ஆர்ச்சரோட ஒரு ஹேண்ட் இருந்துச்சு, 21 ரன்ஸ் அடிச்சிருப்பாரு. ஸோ இதெல்லாம் சேர்த்து ஒரு 248 ரன்ஸை வந்து ஒரு இலக்கா வைக்கிறாங்க. 248 தானே, நம்ம வந்து இந்தியன் பிச்சில் தானே ஆடுறோம், அண்ணன் ரோஹித் சர்மா வந்து ஓடிஐல ஃபார்முக்கு வந்துருவாரு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வெறியில வந்து மேட்ச் பார்த்தோம். ஸ்டார்டிங் நல்லா போச்சு, ஜெய்ஸ்வால் கொஞ்சம் டச் கொடுத்தாரு, ஆனா உடனே வந்து நிலைக்கல. உடனே வந்து ஜெய்ஸ்வால் வந்து ஒரு 50 ரன்ஸ் அவுட் ஆயிடுறாரு. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ரோஹித் சர்மாவுமே வந்து உடனே வந்து அவுட் ஆயிடுறாரு, ஒரு 2 ரன்னுக்கு அவுட் ஆயிடுறாரு. ஒரு மிஸ் கனெக்ட் பண்ண ஒரு ஷாட்னு சொல்லலாம், அவர் வந்து அவுட் ஆயிட்டாரு. வெரி அன்பார்ச்சுனேட். அவுட் ஆயிட்டாரு, அவ்வளவுதான், அடுத்து போயிடு. ஓகே, அதாவது ரோஹித் சர்மா வந்து ரீசெண்ட் டைம்ஸ்ல வந்து நம்ம வந்து சரியா விளையாடுறது இல்ல, அவுட் ஆஃப் ஃபார்ம்ல இருக்காரு நம்ம பார்த்துட்டு இருந்தோம். அதே மாதிரி அவர் ஸ்டாட்ஸ்மே அதை டெபிட் பண்ணுது. லைக் வந்து லாஸ்ட் 16 இன்னிங்ஸ் இன்க்ளூடிங் ஆல் த ஃபார்மேட்ஸ், லாஸ்ட் 16 இன்னிங்ஸ்ல வந்து அவர் வந்து 166 என்னமோ ரன்ஸ் அடிச்சிருக்காரு. அதுல வந்து ஆவரேஜே அவருக்கு வந்து 10.37 தான். ஹையஸ்ட் ஸ்கோர் 50 சம்திங் தான் அடிச்சிருப்பாரு. ஸோ அந்த அளவுக்கு வந்து ஒரு ஃபார்ம் டிப்பான நிலைமையில வந்து ரோஹித் சர்மா இருக்காரு. மேபி இந்த ஃபார்ம் இப்படி போச்சுன்னா சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அது நல்லது இல்ல, அவ்வளவுதான் சொல்ல முடியும். ஆனா எனக்கு தெரிஞ்சு ரோஹித் சர்மா என்னதான் நம்ம கிரிட்டிசைஸ் பண்ணாலும் ஐ திங்க் ஹி இஸ் a சாம்பியன் பிளேயர். அவர் கண்டிப்பா வந்து ஃபார்முக்கு வருவாரு. லைக்
he will come back to formன்ற ஒரு நம்பிக்கை வந்து as a இந்தியன் ஃபேனா எனக்கு வந்து 100% நான் சொல்லுவேன். இதை நான் சொன்னேன்னு வச்சுக்கோங்க, நான் ரோஹித் சர்மா ஃபேனு நானே சொல்லுவேன். அதனாலதான் நான் சொல்ல வருது. எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஏன்னா வந்து 2010லயுமே வந்து அவர் வந்து அவ்வளோ நல்ல இந்தியாவுக்கு ஆட்டிருந்த பிளேயர், ஐபிஎல் நல்லா ஆட்டிருந்த பிளேயர். 2010ல வந்து அவர் வந்து ஃபார்ம் நல்லா டிப் ஆகி இதே மாதிரிதான் அடிமட்டத்துக்கு ஆடினா அடிமட்டத்துக்கு போய் ஆடுவார் ரோஹித் சர்மா. அந்த மாதிரி 2010ல சுத்தமா ஃபார்ம்ல டைம்ல 2011 வேர்ல்ட் கப்லயே வந்து அவர் எடுக்கல. அதுக்கப்புறம் எப்படி கம்பேக் கொடுத்து வந்தாரு நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது மாதிரி ஏஜ் சிஸ்டம் நம்பர் ஃபார் ரோஹித் சர்மா. அவர் திரும்ப வருவாரு அப்படின்றது என்ன ஆஸ் அ ஃபேனாவும் ஆஸ் அ கிரிக்கெட் ஃபேனாவுமே எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. ஸோ பார்ப்போம், சாம்பியன்ஸ் ட்ராஃபில ஏதாவது புதுசா நடக்கும் அப்படின்னு எதிர்பார்ப்போம். அதுக்கப்புறம் சீரீஸ்ல 2 ஓடியே இருக்கு, வெயிட் பண்ணி தான் பார்ப்போமே. பார்ப்போம். என்னடா 2 விக்கெட் போயிடுச்சு, இந்தியாவோட கதி அதோ கதியா அப்படின்னு நினைச்சிட்டு இருந்த டைம்ல தான் வந்து கில் வந்து த சேவியர், இந்த ஓடிஐஸ் வந்து இந்தியாவுக்கு வந்து நான் தாண்டா அப்படின்னு சொல்லிட்டு, என்னதான் நம்ம வந்து ரீசெண்ட் டைம்ஸ் வந்து கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தோம். நம்ம எல்லாருமே வந்து கில்ல வந்து எதுக்கு எடுத்தாங்க, எதுக்கு வைஸ் கேப்டன் ஆகினாங்க அப்படிலாம் கிரிட்டிசைஸ் பண்ணிருந்தோம். வைஸ் கேப்டன் விட்டுருங்க, அஸ் அ பிளேயரா வந்து கில் எவ்வளவு இம்பார்ட்டன்ட் ஓடின்றது வந்து திரும்பவும் நிரூபிச்சிட்டாரு. வந்து நாங்க முன்னாடி வந்து நாங்க எங்க சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட் டீகோட் பண்ற வீடியோல சொல்லியிருப்போம், கில் வந்து எடுத்தது கரெக்டான ஆப்ஷன் தான். ஏன்னா ப்ராமினென்ட்டா ஒரு 60+ கிட்ட ஒரு ஆவரேஜ் வச்சிருக்க ஒரு பிளேயர். நாங்க வந்து முன்னாடி பேசிட்டே இருப்போம், என்னடா இந்த மேட்ச் அடிக்கிறோம் அடுத்த மேட்ச் அடிக்கிறோம் அடிச்சுன்னே இருக்காரு கில்லு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஒரு பேசிட்டு இருந்த ஒரு பிளேயர். நடுவுல கொஞ்சம் ஃபார்ம் டிப்பானதுனால அதனாலலாம் எடுக்காம விடக்கூடாது, நல்ல பிளேயர் கில்லு அப்படின்னு பேசிட்டு இருந்த டைம்ல திரும்ப ஓடியில ஒரு கம்பேக் கொடுத்து மேட்ச் ஜெயிக்கிற மாதிரி ஒரு இன்னிங்ஸ் ஆடுறாரு. 80+ ரன்ஸ் அடிக்கிறாரு. கூட ஸ்ரேயஸ் ஐயர் பாத்தீங்கன்னா அவருமே வந்து குவிக் ஃபயர் 50 அடிக்கிறாரு. ஸ்ரேயஸ் ஐயருக்கு அப்புறம் அக்ஷர் பட்டேலும் வந்து ஒரு 50 ரன்ஸ் அடிச்சு, நம்ம வந்து முன்னாடி சொல்லிட்டு இருந்தோம் அக்ஷர் பட்டேல ப்ரமோட் பண்ணிட்டு ரிசர்வ் பண்ணிட்டு ஆட வைக்கானா, லைக் அந்த இடத்துல வேற யாரும் யூஸ் பண்ணிட்டு அக்ஷர் பட்டேல ப்ரமோட் பண்ணலாம், லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன் நல்லா ஆடுவாருன்னு சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கேற்ற மாதிரி அவருமே சூப்பரா ஆடி 3 பேருமே பயங்கரமா ஆடி இந்தியாவை ஜெயிக்க வச்சிருப்பாங்க. இதுல ஒரு ஃபன்னி இன்சிடென்ட் என்னன்னா, ஸ்ரேயஸ் வந்து அந்த மேட்ச் அப்போ சொல்லியிருப்பாரு, லைக் விராட் கோலி வந்து ஃபிட்டா இருந்தாருன்னா நான் இந்த மேட்ச் ஆட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. அவர் தெரிஞ்சு சொன்னாரா தெரியாம சொன்னாரான்னு தெரியல. விராட் கோலி விளையாட முடியல அந்த மேட்ச், அவர் விளையாண்டாரு, நல்லாவும் விளையாடி காமிச்சிட்டாரு. சார் போன வீக்லி பீரியட்லயே பார்த்திருந்தோம்ல, நம்ம வந்து இந்த மாதிரி பிசிசி அவார்ட்ஸ் வந்து நடக்க போகுது, இந்த நமன் அவார்ட்ஸ் அப்படின்ட்டு மும்பையில் நடக்க போகுதுன்னு சொல்லியிருந்தோம். அது வந்து நடந்து முடிஞ்சு. அதுல வந்து பாத்தீங்கன்னா ஜஸ்பிரீத் பும்ரா வந்து பெஸ்ட் இன்டர்நேஷனல் பிளேயர் ஆஃப் இந்தியா ஃபார் லாஸ்ட் இயர் அப்படின்ட்டு வந்து அந்த அவார்டு ஒன்று கொடுத்தாங்க ஃபார் மென்ஸ்க்கு. உமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்மிருதி மந்தனா அந்த அவார்டு வந்து ஜெயிக்கிறாங்க. அதே மாதிரி சச்சின் டெண்டுல்கருக்கு வந்து ஒரு அவார்டு ஒன்று கொடுத்தாங்க, லைஃப் டைம் அவார்டு அப்படின்ட்டு. சச்சின் டெண்டுல்கர் வந்து ஒரு அவார்டு ஒன்று வாங்குறாரு, கோல் CK நாயுடு அவார்டு அப்படின்ட்டு. அது வந்து பாக்குறதுக்கு வந்து ஏன் இவருக்கு கொடுத்தாருன்னு தெரியல, ஆனா வாங்குறப்போ சந்தோஷமா இருந்துச்சு. சச்சின் டெண்டுல்கர் சைல்ட்ஹுட் மெமரிஸ் அப்படி வந்துட்டு போச்சு. அண்ட் அஸ்வினுக்கு வந்து ஒரு ஸ்பெஷல் அவார்டு அப்படின்ட்டு வந்து ஒன்று கொடுத்தாங்க, ரவி அஸ்வினுக்கு. அப்புறம் டெபியூ அவார்டு அப்படின்ட்டு வந்து தி பெஸ்ட் டெபியூட்டன் ஃபார் மென் அப்படின்ட்டு வந்து சர்ஃப்ராஸ் கான் வாங்கினாரு. உமன்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா வந்து ஆஷா சோபனா, லெக் ஸ்பின்னர், RCB பிளேயர், அவங்க உண்மையிலேயே நல்லா பர்ஃபார்ம் பண்ணாங்க இந்தியாவுக்கு. ஸோ அவங்க வந்து பெஸ்ட் டெபியூட்டன்ட் அவார்டு வாங்கினாங்க. இந்த மாதிரி நிறைய பிளேயர்ஸ் வந்து 1-2 அவார்டு வந்து வாங்கிட்டு இருந்தாங்க. இதில் நாங்கள் நிறைய பேர் மிஸ் பண்ணிருப்போம், நாங்கள் லிஸ்ட் போடுறோம் பார்த்துக்கோங்க. தமிழ்நாடுல இருந்து வந்து பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் மென்ஷன் ரவி ஸ்ரீனிவாசன் சாய் கிஷோர். அவர் வந்து த மோஸ்ட் விக்கெட் டேக்கர் இன் ரஞ்சி டிராஃபி அப்படின்ட்டு வந்து ஒரு அவார்டு வந்து வாங்கினாரு. ஸோ இதுதான் வந்து BCCI அவார்ட்ஸ். இதே மாதிரி ஆஸ்திரேலியாலுமே வந்து ஒரு அவார்ட்ஸ் வந்து கொடுத்தாங்க, அங்கேயுமே வந்து பெஸ்ட் பிளேயர் அப்படின்ட்டு. அவங்க சைடு அதே வீக்ல நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். அவங்க ஆஸ்திரேலியாவுமே வந்து பெஸ்ட் பிளேயர்ஸ் வந்து அவார்ட்ஸ் போட்டாங்க. அந்த லிஸ்ட்டும் நாங்க வந்து ஷேர் பண்றோம், பாத்துக்கோங்க. நீ ஆஸ்திரேலியான்னு சொல்லும் போது தான் ஆஸ்திரேலியாவில் நடந்த ஒரு விஷயத்த பத்தி ஷேர் பண்ணி ஆகணும். ஆஸ்திரேலியால வந்து இப்போ வந்து மோஸ்ட் ப்ராமினன்ட் பிளேயர்ஸ் மார்க்கஸ் ஸ்டாய்னஸ். அவர் வந்து மார்க்கஸ் ஸ்டாய்னஸ் வந்து அவரோட ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்றாரு. இந்த இடத்துல அவரை சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல எடுத்திருக்காங்க. எடுத்ததுக்கு அப்புறமும் இஸ் கோயிங் டு ஃபோக்கஸ் மோர் இன் T20 இன்டர்நேஷனல்ஸ் மாதிரி அவர் ரிட்டையர்மெண்ட் வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டு இருப்பாரு. எடுத்தது கரெக்டான டிசிஷனா இந்த டைம்ல அதுன்றது நோட் பண்ண வேண்டிய ஒரு விஷயம். ஏன்னா கூட பாத்தீங்கன்னா பேட் கமின்ஸ் வந்து விளையாட போறது இல்லை இந்த சாம்பியன்ஸ் ட்ராஃபி பிகாஸ் ஆஃப் இன்ஜுரி கன்சர்ன்ஸ். மோஸ்ட் ப்ராபப்ளி ஹில் பி அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபி. ஏதாவது சரியாயிட்டு வர கொஞ்சம் வாய்ப்புகள் இருந்தா மேபி வரலாம். பும்ரா சிச்சுவேஷன் மாதிரி தான் அங்க பேட் கமெண்ட்ஸ்க்கு இருக்கு. ஒரு மிராக்கிள் நடந்து இருக்கு. நம்ம பும்ராக்கு எப்படி தெரியலன்னு சொல்றோமோ அதே மாதிரி தான் பேட் கமெண்ட்ஸ்க்கும் இப்படிதான் இருக்கு. அண்ட் மிச்சல் மார்ஷுமே வந்து ரூல் அவுட் பண்ணிருக்காங்க ஆஸ்திரேலியா வந்து டியூ டு இன்ஜுரி கன்சர்ன்ஸ். அவர் வந்து இவராச்சும் வரது கொஞ்சம் சான்ஸ் பார்க்கலாம், அவர் வந்து கம்ப்ளீட்டா வந்து ரூல் அவுட் பண்ணிட்டாங்க. அண்ட் ஹேசல்வுட்டுமே பாத்தீங்கன்னா வந்து மோஸ்ட் ப்ராபப்ளி இஸ் அவுட் ஆஃப் சாம்பியன்ஸ் ட்ராஃபின்ற மாதிரி நிலைமையில தான் இருக்காரு. ஸோ ஆஸ்திரேலியாவோட ஸ்குவாட் கொஞ்சம் தகிட தூம்ல தான் இருக்கு. பார்ப்போம் என்ன நிலைமைன்ட்டு. இங்கதான் நீ கேட்ட ஒரு கேள்வி நான் திரும்ப வந்து கேட்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டாய்னிஸை பார்த்து ஆல்ரெடி ஒரு 3 சீனியர் பிளேயர்ஸ்க்கு வந்து இன்ஜுரி ரூல்ட் அவுட் ஆறாங்க, ப்ராபபிலிட்டி விளையாடுறதுக்கு சான்ஸ் கம்மின்றப்போ ஆல் ஆஃப் அ சடன் எதுக்கு வந்து ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணாருன்னு தெரியல. எஸ்பெஷலி ஒரு ஸ்குவாட்ல இருக்காரு. இப்போ இவரும் ரிட்டையர்மெண்ட் அனௌன்ஸ் பண்ணிட்டு சாம்பியன்ஸ் ட்ராஃபி ஸ்குவாட்ல தூக்கிட்டாங்கன்னா இப்போ ஆஸ்திரேலியா ஹஸ் டு கெட் 4 ரிப்ளேஸ்மெண்ட்ஸ். அவங்க வந்து எப்படி அதை வந்து ப்ரிப்பேர் பண்ணி எப்படி வந்து ஆட போறாங்கன்னு தெரியல. அஃப்கோர்ஸ் ஆஸ்திரேலியா வி ஆல் நோ when it comes to ICC trophy they are the champions, they are the ஒரு கெத்தான டீம்.
பட் ஸ்டில் ஸ்டாயினிஸ் கொஞ்சம் யோசிச்சு மேபி சாம்பியன்ஸ் ட்ராஃபிக்கு அப்புறம் டிசிஷன் எடுத்திருந்திருக்கலாமோ அப்படின்ட்டு ஒரு கேள்வி எனக்குள்ள வருது as a ஃபேனா. ஸோ தெரியல அவர் மனசுக்குள்ள என்ன இருந்துச்சுன்னு அவருக்கு தான் தெரியும். மேபி நம்ம கொஞ்சம் நியூ நேம்ஸ் பார்க்கலாம் இந்த வாட்டி சாம்பியன்ஸ் ட்ராஃபில நினைக்கிறேன் ஆஸ்திரேலியா டீம்ல. ஸோ மிச்சல் ஓவன், சாம் கோன்ஸ்டாஸ், சாம் கோன்ஸ்டாஸ், அதுக்கப்புறம் மிச்சல் மிச்சல் ஓவன். ஓவன், நீ சொன்ன மாதிரி ஃப்ரேசர் மெக்கேக்கு, இவங்க எல்லாம் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம் ஒரு வாய்ப்பா வரதுக்கு. ஆனா இவங்களுக்கு டாப் ஆர்டர் பிரச்சனை இல்லை, மிடில் ஆர்டர் தான் இப்ப பிரச்சனை. மிச்சல் மார்ஸும் மிடில் ஆர்டர், ஸ்டாயினிஸும் மிடில் ஆர்டர். ஸோ வந்து யாரை ரீப்ளேஸ் பண்ண போறாங்கன்றது பொறுத்தது தான் பார்க்கணும். பட் யா ஆஸ் வி ரொம்ப 2-3 வீக்லி பேரா சொல்ற மாதிரி February 12 வரைக்கும் இருக்கு டெட்லைன் டு அனௌன்ஸ் அந்த ஒரு ரிப்ளேஸ்மெண்ட் சேஞ்சஸ் எல்லாம். ஸோ கேப்டன் வந்து மோஸ்ட் ப்ராபப்லி வந்து டிராவிஸ் ஹெட் ஆர் ஸ்மித்துக்கே திரும்ப கேப்டன்சி கொடுக்குற மாதிரி பேசிட்டு இருக்காங்க. அது எப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஒரு முடிவுக்கு வருவாங்க 12th அப்போ நம்ம வந்து அப்டேட் பண்ணுவோம் உங்களுக்கு. சரிங்களா? ஓகே, அடுத்து வந்து இப்போ ஆஸ்திரேலியா பத்தி பேசிட்டு இருக்கிறப்போ ஆஸ்திரேலியா கரண்டா ஒரு சீரிஸ் ஆடிட்டு இருக்காங்க ஸ்ரீலங்கா அகேன்ஸ்டா. அதுல வந்து நம்ம போன வாரமே போட்டு அடிச்சவே வந்து நம்ம பேசிட்டே இருக்கிறப்ப ஆக்சுவலி இந்த வீடியோ நாங்க ஆரம்பிச்சு 1 ஹவருக்குள்ள நாங்க ரெக்கார்ட் பண்ணி முடிக்கிறதுக்குள்ள ஸ்ரீலங்கா வந்து ஆல் அவுட் பண்ணிட்டாங்க ஆஸ்திரேலியா. 6 விக்கெட் போயிருந்துச்சுன்னு சொன்னோம், 4 விக்கெட் முடிஞ்சே போச்சு. இப்போ வந்து செகண்ட் டெஸ்ட் வந்து போயிட்டு இருக்கு. செகண்ட் டெஸ்ட்லயுமே ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல ஸ்ரீலங்கா வந்து 250 சம்திங் அடிச்சாங்க. அகைன் ப்ராமினென்ட்டா அவங்களுக்கு திரும்ப பாத்தீங்கன்னா இந்த சந்திமல், அப்புறம் வந்து இந்த குசால் மெண்டிஸ், அப்புறம் காமிண்டோ மெண்டிஸ், இந்த 3 பேர் தான் திரும்ப அடிக்கிறாங்க டெஸ்ட் டீம்ல. அவங்களுக்கு வந்து வேற பிளேயர்ஸ் எல்லாம் இருக்காங்களா, பேசாம இந்த 3 பேர் வச்சு ஆடிடலாம் போல. அவங்க மேட்சுக்கு மேட்ச் இந்த 3 பேர் தான் அடிக்கிறாங்க. அண்ட் பவுலிங் இப்போ நாங்க பேசிட்டு இருக்கிற இந்த சமயத்துல ஆஸ்திரேலியா வந்து 85 for 2 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்ல. ஸோ முன்னாடியே சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு டாமினேட்டிங் ஃபோர்ஸா இருக்காங்க. ஸோ இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சாலும் ஒன்று தான், தோத்தாலும் ஒன்று தான், எப்படியும் அவங்க ஃபைனல்ஸ் போயிட்டாங்க. ஸோ வந்து பார்ப்போம். லைக் அவங்களுக்கு ஆல்ரெடி கமின்ஸ் இல்லை இந்த மேட்ச்ல. எல்லாமே நல்ல பவுலிங் பர்ஃபார்மன்ஸ் ஆக்சுவலி. நாத்தன் லியான், அப்புறம் வந்து மேத்யூ குனமன் அப்படின்ட்டு வந்து ஒரு ஸ்லோ லெஃப்ட் ஆர்ம் ஸ்பின்னர், அவர் சூப்பரா போட்டு அவர் ஒரு 3 விக்கெட், ஸ்டார்க் ஒரு 3 விக்கெட். ஸோ நல்ல ஒரு வெல் டாயில் டீமா இருக்காங்க ஆஸ்திரேலியா. ஸோ இதுதான் லைக் எப்படியும் இந்த மேட்ச் அவங்க ஜெயிச்சிருவாங்க. அது பாப்போம். ஸ்ரீலங்கா ஜெயிச்சிட்டாங்கன்னா இந்த வீடியோ திரும்ப எங்களுக்கு வந்து பேக் ஃபயர் ஆகும். பட் எங்களுக்கு கான்ஃபிடன்ட் அபவுட் ஆஸ்திரேலியா வினிங். ஸோ டெஸ்ட் மேட்ச்னு பாக்குறதுல இன்னொரு மேட்ச் வந்து இப்போ போயிட்டு இருக்கு, ஜிம்பாப்வே வர்சஸ் அயர்லாந்து. அந்த மேட்ச்ல அப்டேட் பண்ற அளவுக்கு ஒன்றும் இல்லை. பட் ஜிம்பாப்வே வந்து சூப்பரா பவுலிங் ஸ்டார்ட் பண்ணாங்க. முசர்பானி அவர் வந்து நான் ஹையா ரேட் பண்ணக்கூடிய ஒரு பவுலர், ஒரு டால் பவுலர், 6.8 இருப்பார் நினைக்கிறேன் ஹைட். அவர் T20ஸ்ல சூப்பரா போடுவார், ஓடிஸ்ல சூப்பரா போடுவார். இப்போ ரீசெண்டா டெஸ்ட் மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா 7 விக்கெட் ஆல் எடுத்திருக்காரு. ஸ்டார்டிங்ல ஒரு ஃபியர்சி ஸ்பெல் செம்மையா போட்டு அயர்லாண்டை வந்து அப்படியே ததிகிரத்துவம் ஆட வச்சாரு. அண்ட் 250 அடிச்சிட்டாங்க அயர்லாந்து. அப்புறம் கொஞ்சம் லோ மிடில் ஆர்டரோட பர்ஃபார்மன்ஸ் வச்சு அடிச்சிட்டாங்க. இப்போ நாங்க இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது ஜிம்பாப்வே வந்து 72 for 1 இருக்காங்க. ஸோ அந்த மேட்சோட சிக்னிஃபிகன்ஸ் பெருசா இல்லை. பட் இந்த டீம்ஸ் வந்து ரெகுலரா டெஸ்ட் மேட்ச் ஆடுறது வந்து அவங்களுக்கு நல்லது, அவங்களோட கண்ட்ரிக்கு வந்து ஒரு பெரிய நல்ல விஷயம். ஸோ இன்டர்நேஷனல் கிரிக்கெட்னு பார்க்கும்போது இன்னொரு சீரிஸ் வந்து நாளைக்கு வந்து ஸ்டார்ட் ஆகுது, தி ட்ரை சீரிஸ் பிட்வீன் பாகிஸ்தான், நியூசிலாந்து அண்ட் சவுத் ஆப்பிரிக்கா. ஸோ இது வந்து ஒரு சாம்பியன்ஸ் ட்ராஃபிக் வந்து ஒரு ட்ரெஸ் ரிஹர்சல் மாதிரி இருக்கும். லைக் வந்து ஒரு ரிஹர்சல் மாதிரி இருக்கும். ஸோ வந்து நியூசிலாண்டும் சரி சவுத் ஆப்பிரிக்கா சரி டிராவலிங் டு பாகிஸ்தான் ஃபார் ட்ரை சீரிஸ். அது நாளைக்கு ஸ்டார்ட் ஆகுது. நம்ம முன்னாடி சொன்ன மாதிரி இதுல சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட் மட்டும் ஃபர்ஸ்ட் மேட்ச்ல வந்து கொஞ்சம் பிளேட்டண்டா தான் இருக்கும்னு சொல்றாங்க. ஏன்னா அவங்க SA20 ஆடிட்டு இருக்காங்கல்ல. ஸோ அங்க வந்து மார்க்ரம், ஸ்டப்ஸ், ஜான்சன் எல்லாம் மாட்டி இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் மேட்ச்ல மட்டும் வந்து ஸ்குவாட் வந்து கொஞ்சம் வீக்கா இருக்கும். அதுக்கப்புறம் வந்து மெயின் ஸ்குவாட் இருப்பாங்கன்னு சொல்றாங்க. எனக்கு இது புரியல. அகைன் லைக் SA20 இம்பார்ட்டன்ட் தான் ஒத்துக்கிறேன். பட் சாம்பியன்ஸ் ட்ராஃபி அதை விட இம்பார்ட்டன்ட். ஸோ எனக்கு ஏன் அவங்க அங்க விட்டுட்டு இல்ல ஷெட்யூலிங் அதுக்கு ஏற்ற மாதிரி அங்க போட்டிருந்திருக்கலாமோ அப்படின்னு தோணுது. ஸோ அது பார்க்கலாம். லைக் நியூசிலாண்டோட ஃபுல் ஸ்ட்ரெங்த் ஸ்குவாட் தான் வராங்க. கேன் வில்லியம்சன் ஆல்சோ இஸ் ஃபிட்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இஸ் கமிங் பேக். ஸோ அந்த சீரிஸ் எப்படி நடக்குதுன்றதை நம்ம நெக்ஸ்ட் வீக்லி பீரியட்ல வந்து பார்ப்போம். ஸோ அவ்வளோதான் இன்டர்நேஷனல் கிரிக்கெட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் வந்து நம்ம டொமஸ்டிக் கிரிக்கெட் போயிடலாமா? ஸோ டொமஸ்டிக் கிரிக்கெட்ல நம்ம விட்டு போன இடத்துல எப்படி போமா, அந்த வந்து ரஞ்சி டிராஃபி நடந்துச்சுல, அந்த விராட் கோலியும் ஹிமான்சு சங்வான் சொல்லிட்டு அந்த இஷ்யூ, அதுல வந்து புதுசா வந்து ஒரு அப்டேட் வந்திருக்கு. லைக் வந்து ஹிமான்சு சங்வானோட பர்த்டே வந்து இது மாதிரி விராட் கோலிக்கு வந்து 5th ஸ்டெம்ப்ல போட்டுப்பா விக்கெட் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரா. அதை வந்து சொன்னது மட்டும் இல்லாம அந்த சங்வான் வந்து பிரஸ்ல வந்து ஒரு கான்ஃபரன்ஸ்ல வந்து ஓப்பனா சொல்லியிருப்பாரு. லைக் வந்து என் பர்த்டே அப்படி போட சொன்னாரு, விக்கெட் எடுத்துலாம் அப்படின்னு சொல்லிட்டு. இதெல்லாம் தேவையில்லாத ஒரு விஷயமா தான் எனக்கு வந்து கன்சிடர் ஆகுது. எதுக்கு இதெல்லாம் வந்து வளர்ந்து வர ஸ்டேஜ்ல இப்படிலாம் சொல்லி திரும்பவும் ஒரு டாக்ஸிசிட்டியை வந்து எதுக்கு அவரு தெரிஞ்சு பேசுறாரா, லைக் ஒரு இம்மெச்சூரிட்டியில பேசுறாரான்னு தெரியல. இது அவருக்கு பயங்கரமா பேக் ஃபயர் ஆகுன்றத வந்து நீங்க வந்து தெரிவிக்க விரும்புறேன். ஏன்னா வந்து தவிர்த்திருக்கலாம். மீடியாவில் வரும்போது இவ்வளவு பெரிய பர்சனல் ஏதாவது வந்து நம்ம கேஷுவலா பேசும்போது கலாய்ச்சி பேசிப்போம், 2-3 கிரிக்கெட்டர்ஸா அந்த மாதிரி எல்லாம் பேசிப்போம். அதெல்லாம் வந்து ஒரு மீடியான்ற ஒரு ஃபோரம் வந்து சொல்லக்கூடாது அப்படின்றத வந்து தவிர்த்திருக்கலாம் அவரு அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுல எதை நினைச்சு ஃபீல் பண்றதுன்னு தெரியல. இப்படி இமான்சு சங்வான் இப்படி வந்து பேசிட்டாரு பப்ளிக்ல அப்படின்னு நினைச்சு ஃபீல் பண்றதா, இல்ல வந்து அந்த பஸ் டிரைவர் முதல் கொண்டு தெரிஞ்சிருக்கு விராட் கோலியோட வீக்னஸ் நினைச்சு அதை ஃபீல் பண்றதான்னு தெரியல. பட் யா லைக்
நம்ம தெரிஞ்ச மாதிரியே ரொம்ப எக்ஸ்பிளிசிட்டா இருக்கு அவரோட வீக்னஸ். அதுக்குன்னு ஒரு ஒன் ஆஃப் த பெஸ்ட் பேட்ஸ்மேன் இந்தியாஸ் எவர் ப்ரொடியூஸ்ட் அவரு. ஸோ அவரை வந்து நம்ம இப்படி வந்து மீடியால வந்து பேசுறது எனக்கு சரியா படல அப்படின்றத நான் சொல்றேன். எனக்கு என்ன தோணுதுன்னா, அது இமாஞ்சு சங்கர் கமெண்ட் செக்ஷனை பார்த்துட்டு அவர் கடுப்பாயிட்டு வெளியே வந்து கலாய்ச்சிருக்காருன்னு நினைக்கிறேன் விராட் கோலியை. இந்த ஃபேன்ஸ் பண்ற அலப்பறதான் எல்லாத்துக்கும் காரணம் சொல்லிட்டாரு. பட் யா as we speak about ரஞ்சி டிராஃபி, ஸோ தேர்ட் செட் ஆஃப் ரஞ்சி டிராஃபி மேட்சஸ் நாளைக்கு ஆரம்பிக்க போகுது. அண்ட் பெருசா இதுல வந்து ஃபோக்கஸ் யாரும் பண்ண மாட்டாங்க. ஏன்னா ரோஹித் சர்மாவும் ஆடல, விராட் கோலியும் ஆடல, எந்த மேஜர் இன்டர்நேஷனல் கிரிக்கெட்டர்ஸும் ஆட போறது இல்லைன்றதுனால எனக்கு தெரிஞ்சு நிறைய பேர் இந்த ரஞ்சி டிராஃபியை வந்து லைவ் போடுவாங்களானே தெரியல. ஆக்சுவலி போன தடவை வந்து விராட் கோலி ஆடினாரும் லைவ் போட்டாங்க, ரோஹித் சர்மா ஆடினாரும் லைவ் போட்டாங்க. இந்த தடவை போடுவாங்களான்றது தெரியல. போட்டாங்கன்னா நாங்களும் வந்து இந்த லைவ் மேட்ச் எல்லாம் பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம். கண்டிப்பா அருண் ஜேட்லி ஸ்டேடியமே இந்த காலியா தான் இருக்கும். காலியா தான் இருக்கும். அது கரெக்ட் தான். ஸோ யா லைக் நாங்கள் எப்படி இருந்தாலும் நெக்ஸ்ட் வீக்லி இப்படியெல்லாம் உங்களுக்கு இந்த செட் ஆஃப் ரஞ்சி மேட்சஸோட அப்டேட்ஸ் வந்துடும், கவலைப்படாதீங்க. அடுத்து ரஞ்சி டிராஃபி முடிச்சுட்டு நம்ம இந்தியாவை தாண்டி நம்ம ஆஸ் யூஷுவல் வந்து SA20 டிராவல் பண்ணி போகலாம். ஸோ ஹரிஷ் வந்து 2 வீக்லி பீடியா முன்னாடி சொல்லியிருந்தான், தம்பி ஃபர்ஸ்ட் யார் முன்னாடி போறாங்கிறது முக்கியம் இல்ல, கடைசியில யாரு ஃபர்ஸ்ட் வராங்கிறதா முக்கியம். மும்பை கேப் டவுன் MI கேப் டவுன் பார்த்து சொல்லியிருந்தான். நான் கூட சிரிச்சிருந்தேன், தம்பி வெயிட் பண்ணப்பா, பொறுத்து இருந்து பாருங்க, இருங்க பாயெல்லாம் சொல்லியிருந்தேன். போயிட்டாங்க, ஃபைனல்ஸ் போயிட்டோம். JSK அவங்களுக்கு என்னதான் பிரச்சனைன்னு தெரியல, திரும்ப 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 தோத்துக்கிட்டே இருக்கேடா அப்படின்ற மாதிரி. எப்ப பார்த்தாலும் செமிஃபைனல்ஸ் குவாலிஃபை ஆறாங்க, எலிமினேட்டர் வராங்க, அந்த குவாலிஃபையர்ஸ் வராங்க, அதோட தோத்துடுறாங்க. பட் இங்க வந்து ஸ்பெஷல் மென்ஷன் வந்து பாத்தீங்கன்னா வந்து அப்கோர்ஸ் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் ஃபர்ஸ்ட் 2 எடிஷன்லயும் அவங்க தான் சாம்பியன்ஸ். திரும்ப அவங்க வந்து இப்போ எலிமினேட்டர் விளையாடி எலிமினேட்டர்ல அவ்வளவுதான் தோத்துருவாங்கன்னு தான் மோஸ்டா நினைச்சாங்க JSK அகைன்ஸ்டா. பட் அதை ஜெயிச்சிட்டாங்க. அடுத்து பால் ராயலுக்கு அகைன்ஸ்டா நேத்தி வந்து குவாலிஃபையர் 2 ஆடி அதையும் ஜெயிச்சிட்டாங்க. இப்போ தே ஆர் கோயிங் டு ஃபேஸ் MI கேப்டன் இந்த ஃபைனல்ஸ். ஸோ இதுல பொறுத்து இருந்து பார்க்கணும், எங்க MI கேப்டன் வந்து சாம்பியன்ஸ் ஆவாங்களா இல்ல வந்து அகெயின் சன்ரைசர்ஸ் ஈஸ்டர்ன் கேப்ஸ் வந்து சாம்பியன்ஸ் ஆகி ஒரு ஹேட்ரிக் ஆஃப் டைட்டில் அடிக்க போறாங்களா அப்படின்றத வந்து பொறுத்து தான் பார்க்கணும். பொறுத்து பார்த்து உங்களுக்கு அப்டேட் பண்றோம் அடுத்த வீக்ல. இப்படியாக இந்த ஒருவேளை MI கேப்டன் ஜெயிச்சிட்டாங்கன்னா ஹரிஷோட சிரிப்பு இதோட இன்னும் இழுச்சிட்டு இருப்பான்னு நினைக்கிறேன். ஆமா. அண்ட் பால் ராயல்ஸ் பத்தி சொல்லணும், லைக் வந்து அவங்க சீரீஸ் ஃபுல்லாவே வந்து லீக் ஸ்டேஜஸ்ல ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க. அவங்க வந்து எப்போ ரூட்ன்ற ஒரு ஃபேக்டர் வந்து அங்கிருந்து கிளம்பி இந்தியா வந்தாரோ அப்போ இருந்து அவங்களுக்கு வந்து ஒரு டவுன்ஃபால் தான். பாவம், அவங்க 4 மேட்ச் தொடர்ந்து தோத்தாங்க. அந்த 4 மேட்சுமே இம்பார்ட்டன்டான மேட்ச். 2 மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா வந்து குவாலிஃபயர் 1 அண்ட் எலிமினேட்டர். ஸோ குவாலிஃபயர் 1 குவாலிஃபயர் 2 தோத்துட்டாங்க. ஸோ பால் ராயல்ஸ் ஆர் எலிமினேட்டட். ஸோ வந்து பாவம், இதெல்லாம் இட் ஜஸ்ட் கிவ்ஸ் ஐடியா, லைக் வந்து லீக் ஸ்டேஜஸ்ல நீங்க என்னதான் டாமினேட் பண்ணாலும் குவாலிஃபயர்ஸ் அந்த பிளே ஆஃப்ஸ்னு வரப்போ வந்து எந்த பக்கம் வேணா திரும்பலாம் அப்படின்றதுக்கு இது ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள். ஏன் நான் ஒன் ஆஃப் தி எக்ஸாம்பிள் சொல்றேன்னா, அடுத்து நம்ம பார்க்க போற லீகும் அதே மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் தான். நம்ம வந்து பங்களாதேஷ் பிரீமியர் லீக் வந்து பார்த்துடலாம். ஸோ நம்ம வந்து பங்களாதேஷ் பிரீமியர் லீக்ல வந்து பாத்தீங்கன்னா ராங்பூர் ரைடர்ஸ்ன்ற ஒரு டீம் வந்து நாங்கள் வீக்லி பீரியட்ல மென்ஷன் பண்ணிக்கிட்டே இருந்தோம். டாமினேட் பண்றாங்க, 10 மேட்ச்ல 9 மேட்ச் ஜெயிச்சிட்டாங்க, தே ஆர் லைக் த பிகெஸ்ட் டீம் அப்படின்லாம் சொல்லிட்டே இருந்தோம். அன்பார்ச்சுனேட்லி அவங்க கடைசி 3 மேட்ச் லீக் ஸ்டேஜ்ல தோக்குறாங்க. சரிங்களா, லீக் ஸ்டேஜ்ல ஃபர்ஸ்ட் டாப்ல இருந்த ஒரு டீம் அந்த 3 மேட்ச் தோத்ததுனால அவங்க வந்து 3rd பிளேஸுக்கு டிராப் ஆறாங்க. ஸோ வந்து அந்த பிளே ஆஃப்ஸ்ல வந்து எலிமினேட்டர் ஆட வேண்டிய சிச்சுவேஷன் வருது. எலிமினேட்டர்லயே வந்து பாத்தீங்கன்னா ஆல் ஆஃப் அ சடன் நிறைய நியூ பிளேயர்ஸ் உள்ள வராங்க. ஆண்ட்ரே ரசல், அப்புறம் வந்து டிம் டேவிட்லாம் வந்து டீமுக்குள்ள வந்து நியூ ரெக்ரூட்ஸ் சைன் பண்ணாங்க. சரி ஓகே இவங்க ஜெயிச்சிருவாங்கன்னு நினைச்சிட்டு இருக்கிற அதே சமயத்துல எலிமினேட்டர்ல வந்து பாத்தீங்கன்னா 85 ஆல் அவுட் ஆறாங்க, தோத்துட்டாங்க. ஸோ அகைன் பால் ராயல்ஸ்க்கு சொன்ன அதே விஷயம் தான், நீ லீக் ஸ்டேஜ்ல என்ன வேணா டாமினேட் பண்ணிக்கோங்க, அந்த ஒரு மொமெண்டம் வந்து ஒரு இதாகி மொமெண்டம் ஷிஃப்ட் நடந்து தோக்க ஆரம்பிச்சிட்டிங்க அப்படின்னா அது எவ்வளவு பெரிய டீமா இருந்தாலும் வந்து அந்த ஒரு டவுன்ஃபால் வந்து நம்ம வந்து ஃபேஸ் பண்ணுன்றதுக்கு இன்னொரு எக்ஸாம்பிள் இந்த டீம். ஸோ இன்னைக்கு தான் ஆக்சுவலி ஃப்ரைடே தான் வந்து பாத்தீங்கன்னா பங்களாதேஷ் பிரீமியர் லீக் ஃபைனல்ஸ் நடக்க போகுது. சிட்டகாங் கிங்ஸ் வெர்சஸ் ஃபார்ச்சூன் போரிஷால் தான் வந்து டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். அவங்க கப் அடிக்கிறதுக்கு நிறைய சான்ஸ் இருக்கு. பட் சிட்டகாங் கிங்ஸ்க்குமே வந்து இட்ஸ் குட் டீம். ஃபைனல்ஸ் நல்லா விறுவிறுப்பா இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் வீக்லி பீரியட்ல இதோட அப்டேட் நாங்கள் வந்து கொடுக்குறோம். இது பேசிட்டே இருக்கிறப்ப அடுத்து வந்து ILT20 பார்த்துடலாம். ILT20 இதே மாதிரி சேம் சம்பவம் தான். என்னன்னு பாத்தீங்கன்னா ஃபுல் லீக் ஸ்டேஜ் டாமினேட் பண்ண டெசர்ட் வைப்பர்ஸ். அவங்க வந்து 2 மேட்ச் தோத்துருந்தாங்க லீக் ஸ்டேஜ்ல. அவங்க வந்து பாத்தீங்கன்னா அகைன் குவாலிஃபயர் 1 வந்து தோத்துட்டாங்க. ஸோ நேத்தி வந்து பாத்தீங்கன்னா டிஃபெண்டிங் சாம்பியன்ஸா இருந்த MI எமிரேட்ஸ் வந்து நாக் அவுட் ஆயிட்டாங்க. அன்பார்ச்சுனேட்லி எலிமினேட்டர்ல தோத்துட்டாங்க ஷார்ஜா வாரியர்ஸ்க்கு அகைன்ஸ்டா. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா 3 டீம் பாக்கி இருக்காங்க, ஷார்ஜா வாரியர்ஸ், டெசர்ட் வைப்பர்ஸ் அண்ட் துபாய் கேபிட்டல்ஸ். ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா குவாலிஃபயர் 2 வந்து நடக்க போகுது பிட்வீன் டெசர்ட் வைப்பர்ஸ் அண்ட் ஷார்ஜா வாரியர்ஸ். ஸோ இதுல ஜெயிக்கிறவங்க வந்து துபாய் கேபிட்டல்ஸை வந்து சண்டே வந்து விளையாடுவாங்க. ஸோ எய்தர் வே ILT20 வந்து ஒரு புது சாம்பியன் வந்து வரப்போறாங்க அப்படின்றதுதான் வந்து அப்டேட். அடுத்து நம்ம வந்து நியூசிலாந்து சூப்பர் ஸ்மாஷ் பார்த்தோம்னா, நம்ம அந்த வீக்லி பீட் ரெக்கார்ட் பண்ண அதுக்கு அடுத்த நாளே வந்து ஃபைனல்ஸ் நடந்தது பிட்வீன் கேன்டர்பரி அண்ட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ். அதுல வந்து சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் தே ஒன் த சூப்பர் ஸ்மாஷ் ஆஃப்டர் லாங் டைம். அவங்க வந்து தி மோஸ்ட் அண்டர் ரேட்டட் டீமா இருந்தாங்க. ஆக்சுவலி ஒரு அண்டர் டாக்ஸ்னு சொல்லலாம். பட் லீக் ஸ்டேஜ் ஃபுல்லா டாமினேட் பண்ணாங்க. நம்ம இத்தனாலா வந்து இப்போ பார்த்தோம்ல, லைக் வந்து பால் ராயல், டெசர்ட் வைப்பர்ஸ், ராங்பூர் ரைடர்ஸ்லாம் வந்து லீக் ஸ்டேஜ்ல டாமினேட் பண்ணாங்க, ஃபைனல்ஸ்ல ஊத்திக்கிச்சு அப்படின்ட்டு. பட் சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் வந்து நாங்கெல்லாம் டாமினேஷன் தான்ப்பா, நாங்க அந்த மாதிரிலாம் ஊத்திக்க மாட்டோம் அப்படின்ட்டு கேன்டர்பரிக்கு என்னதான் ஒரு ஸ்ட்ராங்கான டீமா இருந்தாலும் அவங்களை போட்டு செஞ்சு விட்டாங்க ஃபைனல்ஸ்ல. ஸோ சென்ட்ரல் டிஸ்ட்ரிக்ட்ஸ் ஆர் த சாம்பியன்ஸ்.
ஆஃப் சூப்பர் ஸ்மாஷ் நியூசிலாந்து. ஸோ அடுத்து அப்படியே வந்தோம்னா இப்போ இந்தியாவில் வந்து இன்னொரு சீரிஸ் ஒன்று ஆரம்பிச்சிருக்கு. இந்த 90 பால்னு ஒரு புது ஃபார்மேட். நம்ம வந்து இதுக்கு முன்னாடி 100 பால் பார்த்திருக்கோம், T10 பார்த்திருக்கோம். இது வந்து புதுசா வந்து 90 பால் டோர்னமெண்ட். ஸோ இதுல வந்து யார் ஆடுறாங்கன்னு பாத்தீங்கன்னா வந்து இந்த லெஜெண்ட்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடிய இந்த லெஜெண்ட் கிரிக்கெட் அவங்களா இருக்காங்கல்ல, அவங்க வந்து ஆடுறாங்க. முன்னாடி எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வந்து எக்ஸைட்டடா இருக்கும் இந்த லெஜெண்ட்ஸ் எல்லாம் ஆடும்போது. ஐயா நம்ம ரிட்டையர் ஆன லெஜெண்ட்ஸ் ஆன ரைனாவை திரும்ப பார்க்க போறோம், தவனை திரும்ப பார்க்க போறோம், கெயிலு அப்படின்னு வந்து சந்தோஷமா இருக்கும். இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா சேச்சுரேட் ஆயிடுச்சு. ஏன்னா வந்து ஆக்சுவலி இந்தியன் கிரிக்கெட் பிளேயர்ஸ் ஆடுறதை விட இவங்க தான் வந்து வருஷத்துல வந்து வந்துகிட்டே இருக்காங்க. ஏதாச்சும் ஒரு மாசம் எக்ஸ்ட்ரா டோர்னமெண்ட் ஆடிக்கிட்டே இருக்காங்க. போர் அடிக்குது. ஆட்டு போயிடலாமே இவங்க, அதுவும் நல்லாவா ஆடுறாங்க இவங்கலாம். பேசாம சில பேர்லாம் டீம்லயே ஆடலாம் உண்மையிலே. பட் வந்து ரெகுலரா ஆடுறது வந்து லைட்டா கொஞ்சம் போரிங்காவும் இருக்கு, ஆனா அட் சேம் டைம் சந்தோஷமாவும் இருக்கு. சோ அதனால வந்து இப்போ ரீசெண்டா ஒரு புது ஃபார்மேட்னு கொண்டு வந்திருக்காங்க 90 பால்ஸ். நேத்து தான் ஃபர்ஸ்ட் மேட்ச் நடந்துச்சு. 90 பால்ஸ்ல வந்து 180 ஏதோ வச்சாங்கடா, அதையும் சேஸ் பண்ணிட்டானுங்க ஒரு டீம். சோ நல்ல ஒரு பேட்டிங் ஃப்ரெண்ட்லி ட்ராக்கா கொடுத்து ஆஸ் யூஷுவல் எல்லாரையும் வந்து சந்தோஷப்படுத்துறாங்களாமா. அதெல்லாம் நல்லா இருந்துச்சு உண்மையிலே மேட்ச். அந்த குர்கிரத் சிங்லாம் வந்து நீ சொல்ற மாதிரி இப்ப ஐபிஎல் ஆடலாம் போல. ஒரு ஐபிஎல்ல ஒண்ணுமே பெருசா பர்ஃபார்ம் பண்ண மாதிரி ஞாபகம் இல்ல. ஆனா எப்போ லெஜெண்ட் டோர் போனாரோ எல்லா லெஜெண்ட் மேட்ச்லயும் பர்ஃபார்ம் பண்ணிட்டே இருக்காரு அந்த குர்கிரத் சிங். லெஜெண்ட் உண்மையிலே அவர் தான் இப்ப லெஜெண்டுங்க. அபிமன்யு மித்து ஞாபகம் இருக்கு அவனுக்கு. அவரு லெஜெண்ட். நேத்தி வந்து பாத்தோம்னா வின்னிங் ஷாட்லாம் அடிச்சு கொடுக்குறாரு, பயங்கரமான இன்னிங்ஸ். அந்த மாதிரி நல்ல சூப்பரா அந்த டோர்னமெண்ட் இப்ப ஸ்டார்ட் ஆயிருக்கு. அண்ட் ரைனா வந்து ஐ திங்க் ஹி வில் பிளே இன் தி ஃபியூச்சர் மேட்சஸ். ஏதோ ஒரு பர்சனல் இஷ்யூஸ் விளையாடலன்னு சொல்றாங்க. சோ ரைனா விளையாடினாருன்னா எனக்கு எக்ஸைட்டிங்கா இருக்கும் பாக்கிறதுக்கு. ஓகே, மென்ஸ் கிரிக்கெட் முடிச்சாச்சு. நெக்ஸ்ட் விமென்ஸ் கிரிக்கெட் போகலாம். சோ உமன்ஸ் ஆஷஸ் நம்ம போன வீக்கே பார்த்தோம். டாமினேட் பண்றாங்க ஆஸ்திரேலியா. அந்த டெஸ்ட் மேட்ச் நடந்துட்டு இருந்துச்சு. அனபெல் சதர்ல வந்து 170 அடிச்சாங்கன்னா பேசணும்ல. அந்த மேட்ச் நாங்க பேசிட்டு இருக்கும் போது எப்படி ஆஸ்திரேலியா ஸ்ரீலங்கா மாதிரி அந்த மேட்ச் அப்பவே பேசிட்டு இருக்கிறதே முடிஞ்சு போச்சு போல. லைக் வந்து இங்கிலாந்து அவங்க வந்து ஐ திங்க் தே லாஸ்ட் ஒரு ஆஸ்திரேலியா வந்து 470 அடிச்சாங்க. இங்கிலாந்து ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸ்லயுமே 150 160 தான் அடிச்சாங்க. செகண்ட் இன்னிங்ஸ்லயுமே வந்து 160 150 அந்த ரேஞ்ச் தான் அடிச்சு வந்து தோத்துட்டாங்க. ஸோ அந்த மேட்ச் பெருசா பேசுறதுக்கு அதுக்கப்புறம் ஒன்றும் இல்லை. டோட்டல் டாமினேஷன் ஆஸ்திரேலியா போட்டு செதுக்கி விட்டாலுங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா WPL இந்த வீக் ஆரம்பிக்க போகுது. ஸோ இட் ஸ்டார்ட்ஸ் ஆன் February 14. குஜராத் ஜெயன்ஸ் vs RCB உமன்ஸ். ஸோ RCB வந்து முன்னாடியே தெரியும், அவங்க வந்து கப் அடிச்சாங்க. டிஃபெண்டிங் சாம்பியன்ஸ். The defending champions, will they defend it again அப்படின்றதுதான் வந்து ஒரு பெரிய கொஸ்டின். ஸோ WPL ப்ரிவியூ வந்து நாங்கள் வந்து கவர் பண்ணலாம்னு இருக்கோம். ஒரு டோர்னமெண்ட் ப்ரிவியூ மாதிரி எந்த டீம் வந்து ஸ்ட்ராங்கா இருக்காங்க, எந்த டீம் வந்து வீக்கா இருக்காங்க அப்படின்ட்டு வந்து சுமார் ப்ரிவியூ மாதிரி போடலாம்னு இருக்கும். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு வேணும், இன்ட்ரெஸ்டடா இருக்கீங்க அப்படின்னா கமெண்ட் செக்ஷன்ல போடுங்க. கமெண்ட்ஸ் வந்து நீங்க வந்து நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணீங்கன்னா கண்டிப்பா அதுவே நாங்கள் வந்து பண்ணி போடுறதா ஒரு ஐடியா இருக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய மேட்சஸ் பத்தி தெரிஞ்சுக்கிறது, கிரிக்கெட்டிங் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கிட்டு லைக் கிரிக்கெட்ல அப் டு டேட் இருக்கிறதுக்கு வீக்லி மீடியா வந்து ஃபாலோ பண்ணிட்டே இருங்க. அண்ட் புதுசா நம்ம வந்து நிறைய இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் எடுத்து பேசிட்டு இருக்கோம். அது மாதிரி நிறைய டாபிக்ஸ் நம்ம வந்து பேசணும், கவர் பண்ணணும். அப்படி உங்ககிட்ட ஏதாவது டாபிக் இருந்தாலுமே நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அது மாதிரி டாபிக்ஸ் எல்லாம் பாக்குறதுக்கு எங்களுக்கு ஒரு சப்ஸ்கிரைப் ஒன்று போட்டுடுங்க. ஏன்னா சின்ன பசங்க நாங்க, எங்களை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.